Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரிசாவை சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் வேற லெவல்ல. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர்ல ரூம் எடுத்துறோம். பூரியில 2 நாள் தங்கணும். இப்போ புவனேஸ்வர்ல இது வந்து நமக்கு 4th டே. இங்க வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் மங்குஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா மினி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம போகிற வழியில் அதுவும் கரெக்டாக டீட்டெயிலிங்காக நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதோடைய ஸ்பாட் வந்து ஏன் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours மேலே டைம் நீங்கள் வந்து ஜேர்னிஸ் பண்ண வேண்டியிருக்கும். வாங்க போகும்போது ஒவ்வொன்றா பேசிகிட்டே போகலாம். ஓகே, கன்னிகா என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மினி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்லேருந்து சரியா ஒரு 4.5 மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும் இங்கே வந்து சேர்றதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்கே என்ட்ரியில் ஒரு பர்மிட் நீங்கள் போடணும். பர்மிட் போட்டால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு உங்களை அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்க் அதுக்கு உள்ளே போய் தான் நம்ம போட்டிங் எடுக்க முடியும். போட்டிங் எடுக்கும் போது அது என்ன சார்ஜ் வருது என்னன்றதெல்லாம் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேவா. இங்கே வந்து நீங்கள் மொபைலில் மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் வந்து மற்ற ஏதாவது கேமரா அது மாதிரி எடுத்தீங்கன்னா 5000 rupees சார்ஜ் பண்ணி தான் எடுக்க முடியும். 5000 ரூபா கொடுத்து என்னப்பா இருக்கு உள்ள அப்படிங்கிறீங்களா? உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 முதலைக்கு மேலே இருக்கான். ஒவ்வொன்றும் ராட்சச முதலைகள். ஸோ வந்து நீங்கள் மற்ற இடத்துல நம்ம ஜூலாம் பார்ப்போம், அந்த முதலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வளர்ப்பாங்க. அதுக்கேற்ற தீனி போட்டுருவாங்க, அதுக்கெல்லாம் போட்டுருவாங்க, அது வளர்ப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கும். அது என்ன வேட்டையாடுது சாப்பிடுதோ அதுதான். அப்படி ஒரு வெறித்தனமாக இருக்கும். 6 விதமான கிங்ஃபிஷர் இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பல இது போல் பேர்ட்ஸ் பார்க்கலாம், நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சஃபாரிக்கு நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ இதுக்கு தான் இந்த 5000 ரூபா கொடுத்து நம்ம கேமரா, இது சில இடத்துல பை லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, இது அப்படி கிடையாது, கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க நமக்கு கண்ணில் என்ன தான் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஆமா, மலைப்பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், முதலையோடைய முட்டை, ஓகேவா, இங்க முட்டை வச்சிருக்காங்க. இங்க வந்து முதலையோடைய குட்டி, ஓகேவா. ஸோ இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ், வாய் கவின் இருக்கு பாருப்பா, பாருங்க பாருங்க டக்குன்னு பாருங்க, வாயில் வச்சுட்டு இருக்கு பாருங்க, வச்சுட்டு நவுறுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வந்து கவின் போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி தெரியுமா, இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வச்சிருக்காங்க. முதல்ல முட்டை, அதுல இருந்து முட்டையில புரிஞ்சு வரச்சு என்ன சைஸ், அந்த சைஸ். இது வந்து அடுத்த சைஸ், அந்த முதலையோடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இருக்கும் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வயசு, நம்ம எப்படி குழந்தைங்க வந்து வயசா வளருது இல்லையா, அதே போல வயசா வளர்ந்து இருக்கு. இது அடுத்த ஸ்டேஜ். முதல்ல நான் இந்த மாதிரி இங்கதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு முட்டையில இருந்து முதல்ல அந்த பொரிஞ்சு வந்தோன்னா சின்ன குட்டியா, அதுக்கப்புறம் ஒரு சைஸ், அதுக்கப்புறம் ஒரு சைஸ்ன்னு நான் இங்க தான் பாக்குறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்குரூஸ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே வரத்துக்கு நம்ம டிக்கெட் வாங்கின இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு 1 கிலோமீட்ரு. வயதானவங்க முடியாதவங்களுக்கு அந்த போல் பேட்ரி வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ கிட்ட வந்துட்டோம், ஃப்ரீ. ஸோ அது வந்து ஃப்ரீ. அது ஃப்ரெண்ட்ஸ் ஷேரிங்கில் போனால் கம்மியாக இருக்கும். பட் நாங்கள் 4 பேருக்கு ப்ரைவேட்டாக எடுத்துட்டோம். அதாவது நம்ம மட்டும் பயணம் பண்ணுற மாதிரி 1 ஹவருக்கு 2800 ரூபா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாங்குரூஸ் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம பயணம் பண்ண போகிறோம். இது மினி அமேசான் காடு. அந்த காட்டில் பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி கூட யார் வந்திருக்கா அப்படின்னா, என்னுடைய பிரதன்லா, எங்கள் சித்தி கிராண்ட்மா. ஹாய். பயத்தை விட்டுடு, அவங்க பயம் இருக்கு இல்லையா? பயம் இல்லை. மணி எனக்கு கொடுக்குறாங்கோ. அண்ணனுக்கு இந்த பொன்னாடை சாத்துறது ஜி. ஜி உங்க பேர் என்னங்க ஜி? பவன். பவன். பவன் ரொம்ப அழகா தமிழ் பேசுறாரு. அவர் நம்ம கூட இருக்காரு. நமஸ்தே. சென்னையில 6 வருஷமா சென்னையில வேலை பார்த்திருக்காராம் பவன்ன்றவரு. இப்போ நமக்கு இந்த மாங்குரூஸ் காட்டை வந்து சுத்தி காட்ட போறாரு. நீங்க தான் விட போறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 4 பேரும் சேர்ந்து இந்த அமேசான் காட்டுக்குள்ள போயிட்டு என்னதான் இருக்குன்னு பார்க்க போறோம். நீங்களும் என் கூடவே வந்து அப்படி என்னதான் இருக்குன்னு நீங்களும் பாருங்க. லெட்ஸ் கோ. பெருசு இருக்கு 23 ஃபீட். 23 ஆப்பாடி ஃபீட். ஆமா. ஆப்பாடி அதான் 23 அடி நீளம் கடையில் இருக்குன்றீங்க. பா. இந்த பக்கத்துல ஒரு பாருங்க சின்னதா. தண்ணி மேல இருக்கு. அதோ இருக்கு பாருங்க. மணி அங்க இருக்கு பாரு. அதோ இருக்கு பாரு, குட்டி உண்டா இருக்கு பாரு. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்க இருக்கு கடை. இன்னும் பெருசு இருக்குன்றாங்க. 23 அடி ஃப்ரெண்ட்ஸ், 23 அடி. ஓ மை காட், நீ ஆச்சரியமா இருக்கு. இதம்மா படுத்துட்டு இருக்கு. என்ன சாப்பிடும் இதெல்லாம்? இப்போ இங்க நீங்க கொடுக்கறதானா இல்ல இங்க இது சாப்பிடுமா? இங்கதான் இருக்கா மீன் இருக்கா. ஆஹா. கிராப். ஆஹா. அது சாப்பிடுற அது டியர். ஆஹா, டியர்ல சாப்பிடுமா? டியர் சாப்பிடுற. சின்ன சின்ன முதலைகள்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை முதல்ல சாமி இங்க இருக்கா? 3 ஃபுட்ல மேல 23 ஃபுட் 1811 1800
பெருசு. எங்க அண்ணன் என்ன நினைச்ச முதல்ல அண்ணா பெரும் முதல்ல கடல் மூளை காய்ச்சலிக்குது பாருங்கப்பா சாமி. மான்தான் மான்தான் ஃப்ரெண்ட்ஸ். மான் பாத்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? ஏஞ்சி உங்களுக்கு இந்த நேரத்தில் இங்க இருக்குன்னு தெரியுமா? அப்படிங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ், கட்டைக்கு அந்த பக்கம். ஆனா பட் எதுவுமே மூவிங் இல்ல ப்ரோல, அப்படியே பொம்மை மாதிரி தான் படுத்துட்டு இருக்கே தவிர. அங்க ஒரு முதலா இருக்கு, அங்க ஒரு முதலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு முதலா இருக்கு. அதோ இருக்கு பாருங்க. வாய் முடிச்சு கொட்டாய விட்டுது. இங்க ஒரு முதல்ல பாருங்க, வாய் திறந்து தான் தூங்குது. பாம்பா? எங்க பாம்பு? இல்ல பாம்பு இல்ல, பாம்பு உள்ள இருக்கும். ஆமா, பைத்தான் கிங் கோப்ரா இருக்கா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். தோறு முதல்ல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க உதவி வந்திருக்கோம், ஒரு ஹாய் சொல்ல மாட்டீங்க? அங்க ஒரு முதல்ல இருக்கு பாருங்க, பொந்துக்குள்ள. ஒரு முதல்ல தோறு பொந்துக்குள்ள தோறு முதல்ல. மொத்தம் 1800 இருக்கான். இதெல்லாம் சின்னது, 1800 பெருசா இருக்காமா. ஒண்ணு கூட தண்ணியில இல்லையே. நம்மள போட்டு ஷேக், தண்ணியில இருக்குமா? நம்மள போட்டு ஷேக் பண்ணுமா? உள்ள ஒண்ணு கிடக்குது. ஆமா, நம்ம த்ரில்லிங்கா இருக்கும் நம்ம அட்வென்ச்சர், நம்ம ட்ரிப்பு. சும்மா அப்படி படத்துல வர மாதிரி இப்படி ஒரு இடி இடிச்சு, அங்க ஒரு இடி இடிச்சு, உடனே மணி நான் சூர்யா மாதிரி எனக்கு கட்டில குத்துவாரு. கங்குவா நானும் பாக்கல. இங்க இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, எல்லாம் படுத்துன்னு தூங்கின்னு தான் இருக்கே தவிர ஒண்ணு கூட ஆக்டிவா இல்ல. அதோ ஒண்ணு இருக்கு, புள்ளிமான் வரப்போகுது. சி அங்க பாருங்க புள்ளிமான். வாட் ஏ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இந்த புள்ளிமான் நூன் இருக்கு பாருங்க. தோ ஒரு புள்ளிமான், தோ இங்க, தோ பக்கத்துல, தோ நீ சார் போயிடுச்சு, 2 மூணுல போயிடுச்சு. தோறு முதல்ல, தோறு முதல்ல. ஒரு மரியாதை இல்லை உனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க தண்ணியில சூரிய ஒளி படுது,
அது பட்டு தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை சொல்ல பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, சும்மா ஒரு மேஜிக்கே நடக்கிற மாதிரி இருக்கு தண்ணியில அந்த சூரிய ஒளி பட்டோன்னே. இந்த பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பறவைகள் சூப்பரா இங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. மேலேயோ இருக்காங்க ஒரு பெருசு. அந்த பெருசு எங்க இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கண்ணில் ஒன்றும் வரைக்கும் படல, இருக்கான்னு பார்ப்போம். பைத்தான் இருக்காமா, உள்ள கிங்கோப்ரா இருக்காமா, ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல. புஷ்னா புஷ்னு போ. அதோ ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க பெரிய முதல்ல இங்க இருந்து எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க தெரியல, இங்க எதுவும் தெரியலையே. ஒரு பறவை பறக்குது, ப்ளூ கலர் பறவை. அதோ ஒரு பெருசு இருக்கு பாடி. அம்மாடி பா, அது இருக்கும் போல 25 ஃபீட்டு. 20யா? இது ஒண்ணு கிட்டே போக முடியாதா? நீங்க இவ்வளவு தூரம் தான் போக முடியுமா? எவ்வளவு ஸ்பீட்ல வரும்? மேங்க ஸ்பீட்ல வருமா? தாறுமாறான ஸ்பீட்ல வருமா? கொஞ்சம் ஸ்லோ பண்ண. ஐயோ சாமி, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கேந்திரா வந்து என்ன போட்டோ பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு கேட்காம கொள்ளாம இருந்து. போங்கண்ணா போலாண்ணா. இது எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருக்கேன் பையா? 40 கிலோமீட்டர் தூரம். சாமி, ஆத்தாடி ஆத்தா. ஐயோ சாமி, ஒண்ணு கூட நான் ஜஸ்ட் ஆக்டிவா இல்ல, ஏன் தெரியல. ஃபீமேல் அது? ஓகே, ஃபீமேல். சமத்தா தூங்குது. சாப்பிட்டு தான் தூங்குமாண்ணா? இல்ல சாதாரணமா ஆக்டிவிட்டிஸ் தூங்கல. கண்ணாடி கண்ணாடி. தூங்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? அது தூங்கலையா, கண்ணாடி கண்ணை திறந்து வச்சு பார்த்துட்டு தான் இருக்காமா. ஐயோ இன்னும், ஆமா தண்ணியில பிளாக் கலர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில பாக்குறேன். உள்ள இறங்கிடுச்சுப்பா. உள்ள வருது. வராது மாப்பிள்ள, எங்கெல்லாம் போட்டுக்கு வராது, சத்தத்தை கிடையாது ஓடும். பாருங்க, உங்களுக்காக நான் மாத்தி ரைட் லெஃப்ட் மாத்தி எடுத்துன்னு இருக்கேன். இங்க பவன் அண்ணாவும் கரெக்டா மாத்தி காமிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி ஒண்ணு அசைஞ்சு இருக்கு பாரு, தெரியுதா? உள்ள இது ஒண்ணு அசையுது பாரு, உள்ள ஒரு முதல்ல இருக்கு. முன்னாடி போற ஒரு போட்டு, ஓபன் டெரஸ், ஜாலியா மேல உட்காந்தனே, மேல பக்காவா வியூலாம் சூப்பரா தெரியும். அந்த போட் நீங்க எடுத்தீங்கன்னா 2600 ரூபா சொல்றாங்க. ஸோ 2600 ரூபா சொல்றாங்க. ஓபன் போட்டு நம்ம 100 2100 100 2100 ரூபாவா. ஸோ வேணுன்றவங்க அதை சூஸ் பண்ணுங்க. நம்ம அப்படியே இயற்கையை பார்த்துனே போவோமா? இது டீசல் போட், இது பெட்ரோல் போட். ஓ, அது டீசலாமா, இது பெட்ரோலாமா? சவுண்ட் நிறைய, இது சவுண்ட் கம்மி. பாருங்க எவ்வளவு வித்தியாசம் படுது பாருங்க. அது சவுண்ட், இது சவுண்ட் இல்ல. அது நான் இது சைடுல பண்றேன், அது சைடு போகாது. ஓ, சைடு போகாது, அப்படி போகும். ஆமா, இந்த நிறைய தண்ணி இருக்கு. ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அண்ணா வந்து ஸ்டேரிங் சும்மா அப்படி இப்படின்னு உழைச்சி நம்ம கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு இல்லையா, அந்த போட்டில் போனீங்கன்னா நேராக குதிரைக்கு இது கட்டின மாதிரி நேராக தான் போவீங்க, இப்படி அப்படி போக மாட்டீங்க. அதனால் நீங்கள் இந்த போட் எடுக்கிறதா அந்த போட் எடுக்கிறதா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? எவ்வளோ தூரம்டா சாமி, எங்க வேற வந்து எங்க முடியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 40 கிலோமீட்டர் ஆமா. கிட்டத்தட்ட 40லேருந்து 50 அடிக்கு மேல இருக்குன்றாங்க ஆழம். அதுவா? அப்படியே வளைஞ்சிருக்குப்பா பாம்பு மாதிரி. என்ன மாதிரி லென்த் சாமி, அந்த வாலோட திக்னஸ் பாருங்களேன். ஒரு அடி அடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு கதை. எவ்வளவு கிலோனா இருக்கும் அது அண்ணே? அது எவ்வளவு கிலோ இருக்கும்? ஒரு டன் மேல இருக்கும். ஒரு டன் இருக்கும். 50 கிலோ. நாளை 100 கிலோ, எப்படி 50 கிலோ? கிட்ட ஒன்று காமிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். இது ரொம்ப கிட்டவே தெரியுது. இங்க பாருங்க, தும்தல கலை கும்மா வான் பத்துனுக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம முடிச்சிட்டோம். சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 முதலைக்கு மேலே பார்த்துருப்போம். பெரிய முதல்ல 22 அடி 23 அடி முதலையும் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நல்ல டைமிங், ஒரு ப்ளசண்டாக ஜாலியாக அப்படி போயிட்டு வரலாம். வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வாங்க, குழந்தைங்க கூட பெரியவங்க கூட வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அற்புதமான ஒரு டிரைவ் பார்த்து முடிச்சு மன திருப்தி. 2800 ரூபா கொடுத்தது கூட ஓகே ஒர்த்தபிள் அப்படின்ற மாதிரி இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். 1800 பெரிய முதல்ல இருக்காமா. சின்ன சின்ன அப்போவே 1800 பெரிய முதல்ல இருந்தால் அப்போ சின்ன முதல்ல எத்தனை இருக்கும்? நம்மளே இப்போ 50 முதல்ல கிட்ட பார்த்துருப்போம். சூப்பராக இருந்தது. எப்போ நான் ஃபீல் பண்ணேன் சூப்பராக இருக்குண்ணா. அது அனுபவிச்சா தெரியும். 100 வந்து பார்க்கணும், வந்து பார்த்து அனுபவிச்சு போகணும். சூப்பராக இருக்கு. வந்து பாருங்க, அனுபவத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அட்டகாசமாக இருக்கு. ட்ரை பண்ணுங்க. வாங்க ஃப்ரண்ட்ல இந்த நர்சரியை பார்த்துடலாம்.